வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மகனுக்கு தந்தை செய்த கொடூரம், உயிர் தப்பிய மனைவி. அழுத்தி கதைப்பதால் தீர்வு கிடைக்காது, கோடீஸ்வர நம்பிக்கை ஹக்கீம் பதில். வாக்களித்தவர்களாலேயே துரத்தி அடிக்கப்படுவீர்கள், சபையில் சாணக்கியன் விடுத்த எச்சரிக்கை. விகாரிகளின் கீழ் புதைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் உடலங்கள். போலீஸ் மா அதிபரே கைதாகும் அளவுக்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்வது விரிவான செய்திகள். பலாங்குடியில் தந்தை ஒருவர் பல்கலைக்கழக மாணவனான தனது மகனின் தலையில் தடியால் தாக்கியதுடன் தந்தை விஷமருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் இருவரும் பலாங்குடி ஆதார மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டதாக பலாங்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தனது மனைவியையும் கத்தியால் தாக்கியதாகவும், எனினும் அவர் அதிலிருந்து தப்பியதாக தெரிய வருகிறது. குறித்த தந்தை பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் தனது 23 வயது மகனை முற்றத்தில் படித்துக் கொண்டிருந்த போது தடியால் தலையில் தாக்கியதாக தெரிய வருகிறது. பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை பிரதேச செயலக விவகாரத்தின் பலாத்காரமான நாடாளுமன்றத்தில் அழுத்தி கதைப்பதன் மூலம் மாத்திரம் தீர்த்துக் கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் பலரும் இது தொடர்பாக சபையிலும் சபைக்கு வெளியிலும் பல தடவைகள் கதைத்திருக்கின்றனர். இந்த பிரதேச செயலக விவகாரத்தில் 90களில் அமைச்சரவை அனுமதி கொடுக்கப்பட்டது, ஏன் இதுவரை செய்யப்படவில்லை? 35 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த விடாமல் அரசியல்வாதிகள் தலையீடு செய்கின்றார்கள். அதனால் இது இடம்பெறுவதில்லை என்றால் குறை கூறப்படுகிறது. உண்மைக்கு புறம்பான இந்த விடயம் தொடர்பில் இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியினரும் பல தடவைகள் எங்களுக்குள் கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள முயற்சித்திருக்கின்றோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்களித்த மக்களை உங்களை விரட்டி அடிப்பார்கள் என அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், அரசாங்கம் தமது பிரதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மாத்திரமே மலையக மக்களின் வாக்குகளை பயன்படுத்தியுள்ளது. அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முதுகெலும்பு இல்லாதவர்கள் என அம்மக்களை உங்களை விரட்டி அடிப்பார்கள். கடந்த காலங்களில் மலையக மக்களுக்கு 2136 ரூபாய் வழங்குவதே போதாது என எதிர்த்தவர்களின் அரசாங்கம் ஒன்றாகக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் 1700 ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறியவர்கள் ஏன் அதை மலையக மக்களுக்கு செய்யவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். விகாரிகளுக்கு கீழ் மனித புதைகுழிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் 100% உள்ளன என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இன்றைய காலகட்டத்தில் தமிழர் தாயகம் நெல் விளையும் பூமி என்பதை கடந்து மனித எலும்புக்கூடுகளும் மனித உடலங்களும் மற்றும் அவயங்கள் கிடைக்கும் மயானமாக மாறியுள்ளது. விகாரிகளுக்கு கீழ் மனித புதைகுழிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் 100% உள்ளன. இதேவேளை விகாரிகளுக்கு கீழ் தமிழர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளது என்ற அச்சத்தில் நியாயம் உள்ளது. ஏன் இலங்கை ராணுவம் விகாரிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்றால், முள்ளிவாய்க்கால் போருக்கு பின்னர் புதிதாக முளைத்துள்ள விகாரிகள் எல்லாம் கட்டப்பட்ட இடங்கள் எல்லாம் ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களாகவே காணப்படுகின்றன என கூறியுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களை போன்று அணு அரசாங்கம் ஏமாற்றும் வகையிலே செயல்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, நாட்டில் தற்போது தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் போலீஸ் மா அதிபரே கைதாகும் அளவுக்கு நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.